ஹாய், எல்லாரும் வந்துட்டீங்களா? ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் பேங்கிங் படித்தாலும் சரி, ரயில்வே படித்தாலும் சரி, இல்லை டிஎன்பிசி யூபிஎஸ்சி என்ன படித்தாலும் சரி, எதுக்கு படித்தாலும் சரி, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி படிச்சிருங்க. பல்காக 6 மாதம் படிக்கிறப்ப செம்ம காண்டாகும். நம்புங்க, நானும் உட்காந்து முட்டிருக்கேன். அதனால டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க சொல்கிறேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து போயிடலாம். ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுது அப்படின்னா, புதுசாக ஒருத்தனை இறக்கியிருக்காங்க. அவனோட பேர் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் டிஜி ருபி. ஸோ இப்போ வந்து கிரிப்டோ கரன்சிஸ் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது ஒரு டிஜிட்டல் ருபி, ஆனால் இது கிரிப்டோ கரன்சி கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து டிஜிட்டலில் ருபீஸ் தான். நம்ம ருபீஸை வச்சு என்னெல்லாம் பண்ணலாமோ அதே மாதிரி அதெல்லாம் பண்ணலாம். அந்த ருபீஸை வச்சு பண்ணலாம், ஆனால் இது கிரிப்டோ கரன்சி கிடையாது. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன்று. ஸோ இதை வந்து ஆர்பிஐ யார் கூட சேர்ந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. அந்த அவங்க கூட சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட் டிஜி ருபியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு புது ஃப்ரேம் ஒர்க்கை வந்து இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு புது ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவனோட பேர் உட்காஷ் 2029. ஸோ இவன் வந்து ஒரு மிட் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. எதுக்கு அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் டிஜி ருபியை வந்து இன்னும் நிறையா டெய்லி ஃபினான்ஷியல் எக்கோ சிஸ்டம்குள்ளே கொண்டு வரணும். அப்போ தானே நம்ம ஒரு டிஜிட்டல் ருபீஸ்னு ஒன்று லான்ச் பண்ணுறோம், அதை எல்லோரும் யூஸ் பண்ணால் தானே எல்லாத்துக்குமே அது பயன். அதனால வந்து ஆர்பிஐ வந்து உட்காஷ் 2029 எது கொண்டு வந்திருக்காங்கன்னா எல்லாரையும் வந்து டிஜிட்டல் ருப்பியை வந்து யூஸ் பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து எங்கே அப்படின்னா எதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா Tier 2 Tier 3 சிட்டிஸ் அது இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. ஓகேவா? அடுத்து போயிடலாமா? ஓகே. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு புது லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன லாங்குவேஜ் அப்படின்னா சிந்தியோட 2 ஸ்கிரிப்ட்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து தேவநாகரி ஸ்கிரிப்ட்ஸு, இதுதான் வந்து ஓல்டர் வெர்ஷன். அதுக்கப்புறம் நியூ வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஷியன் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த 2 ஸ்கிரிப்ட்லையுமே வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து யாரை வந்து இந்த அப்டேட்டட் எடிஷனை வந்து லான்ச் பண்ணாங்க? ஆல்ரெடி வந்து தேவநாகரியில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பர்ஷியன் ஸ்கிரிப்டுக்கு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட், அவரோட பேர் வந்து சிபி ராதாகிருஷ்ணன். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து யார் கூட சேர்ந்து எங்கே வச்சு ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா உபராஷ்டிரபதி பவன், அதில் வச்சு ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இது வந்து இந்த இனிஷியேட்டிவ் எதுக்கு கீழே வருது அப்படின்னா ஆர்டிகல் 343, 345 அண்ட் 350B கீழே தான் இந்த இனிஷியேட்டிவே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ இந்த சிந்தியை வந்து 8th ஷெட்யூலில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எது வழியாக ஆட் பண்ணாங்க அப்படின்னா 21st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1967 வழியாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல்ஸ் பார்த்துடலாமா? ஸோ சீஃப் மினிஸ்டரோட பீகாராக ஒருத்தர் இருந்தாங்களே இதுக்கு முன்னாடி, ஸோ நிதிஷ்குமார், அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சிஎம்லேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு ராஜ்யசபாவுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ அந்த பிளேஸ் காலியாக இருக்கிறதுனால சிஎம் ஆஃப் பீகாரா புதுசாக யார் உள்ளே வராங்க அப்படின்னா ஒரு பிஜேபி லீடர் தான். ஸோ அவரோட பேர் என்ன அப்படின்னா சம்ரத் சௌத்ரி. ஓகேவா? ஸோ இது ஒரு நியூஸ். செகண்ட் நியூஸ் பார்த்துடலாமா? மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாஷிங்டன் டிசியில் ஒரு எக்ஸிபிஷன் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னா ஹியூமன் காஸ்ட் ஆஃப் டெரரிசம்ன்றது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் குளோபல் லெவலில் எக்கானமி வந்து கொஞ்சம் அடிதடியாக போயிட்டு இருக்கிறதுனால ஐஎம்எஃப்னா யாரு? இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி வந்து 6.5% இருக்கும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்துலாமா? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து டெல்லி டு டேராடூன் எக்ஸ்பிரஸ்வேயை வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த டெல்லி டு டேராடூன் எக்ஸ்பிரஸ்வே வந்து ஒரு 6 லேன் ஹைவே. ஓகேவா? ஸோ இதில் வந்து நார்மலாக வந்து டெல்லி டு டேராடூன் வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 6 மணி நேரம் ஆகும். ஸோ இப்போது இந்த ஒரு 6 லேன் ஹைவே வழியாக போனாங்க அப்படின்னா 2.5 hours, அதாவது 2.5 மணி நேரத்தில் போயிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஏர் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு போயிங் 7878 ட்ரீம்லைனரை வந்து கம்ப்ளீட்டாக ரீஃபர்பிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்பிஷ் பண்ணி அதை வந்து டெல்லி ஏர்போர்ட்டில் வச்சுருக்காங்க, ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீஃபர்பிஷ்னால் சும்மா இல்லை, நோஸ் டு டெல் கம்ப்ளீட்டாக ரீஃபர்பிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உள்ள என்டையர் இன்டீரியரையுமே வந்து அவங்க வந்து மாற்றிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சும்மா நேஷனல் லெவலில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தலாம். ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா
ஹியூமன் காஸ்ட் ஆஃப் டெரரிசம். இந்த எக்ஸிபிஷன் எங்கே நடக்குது அப்படின்னா வாஷிங்டன் டிசியில் வந்து நடக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து நேஷ்னல் லெவலில் எதுக்கு அப்படின்னா குளோபல் லெவலில் வந்து எப்படியெல்லாம் டெரரிசம் வந்து திங்ஸை காஸ் பண்ணுது, என்னென்ன டேமேஜஸ்லாம் காஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்காண்டி தான். ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு எலெக்ஷன் ரிலேட்டடாக என்ன பெரிய நியூஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி வந்து கேம்பெயின் பண்ணுறதுக்காண்டி டெல்லியிலேருந்து யார் வர்றாப்புலன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வராரு. ஓகேவா? ஆம் ஆத்மி பார்ட்டிலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் குஜராத் ஸ்டேட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். குஜராத்தோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து யார் கூட எம்ஓயு சைன் பண்ணுறாங்க அப்படின்னா அலியன்ஸ் குரூப் கூட. ஸோ அலியன்ஸ் இன்டர்நேஷ்னல் குரூப் கூட எம்ஓயு சைன் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா இண்டோ தாய்வான் இண்டஸ்ட்ரியல் பார்க்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண எந்த இடத்துல செஷன் டொலேரா அந்த ரீஜனில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காண்டி. ஓகேவா? ஸோ இது வந்து மோஸ்ட்லி எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்க போகுது அப்படின்னா செமிகண்டக்டர் அண்ட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கை ஃபோக்கஸ் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் வந்து எவ்வளோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பெக்டட் ஒரு ஆவரேஜாக அப்படி சொல்லணும் அப்படின்னா 1000 crores வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இப்போ தமிழ்நாடோட எலெக்ஷன் அறிக்கைகள்லாம் பார்த்தோன்னா யார் நிறையா ஃப்ரீ திங்ஸ் தருவான்றதா போயிட்டு இருக்கு. இட் இஸ் நாட் அ காம்படிஷன் டு அவெல் ஃப்ரீ திங்ஸ், ரைட்? ஸோ இப்போ நிறையா ஃப்ரீ திங்ஸ் கொடுக்கறதுனால 2 விஷயம் நடக்கலாம் பொலிட்டிக்கலி. ஒன்று, நான் ஒரு எலெக்ஷனோட ப்ரிவ்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல, பீப்புளோட எக்கனாமிக்கலாக சொல்கிறேன். எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக இருக்க பீப்புள்ஸ் இந்த மணியை வச்சு முன்னேறலாம். இது ஹானஸ்ட், இது குட். அதே டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா செகண்ட், இந்த எக்கனாமிக்கலி உண்மையிலேயே கஷ்டப்படுற பீப்புளுக்கு மட்டும்தான் இது போகுமானா இன்னும் நம்ம இன்னும் அவ்வளோ பெக்யூலியராக ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நம்ம சிஸ்டம் இன்னும் க்ரோ ஆகலை. இட் ஹேஸ் டு க்ரோ. ஃப்யூச்சரில் நடக்கும். அப்போ இது ரொம்ப லாஸ்ட்டில் இருக்க ஒருத்தனுக்கு கிடைக்காத ஒருத்தனுக்கு கிடைக்கிறது நியாயம். அப்போ அது நடக்கும். ஸோ இப்போ ஒரு ரேண்டமாக நீங்கள் சாம்பிள் எடுத்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கவங்களுக்கும் போகுது. ஸோ இதனால என்ன ஆகும்? கவர்மெண்ட்டுக்கு நிறைய செலவாகும். நிறைய செலவானா என்ன பண்ணுவாங்க? காசு வேணும்ல, டாக்ஸு தான் போடுவாங்க. ஸோ டாக்ஸ் போட்டால் நமக்கு அதிகமாக மணி ஸ்பெண்ட் ஆகும். டாக்ஸ் போட்டாங்க அப்படின்னா எல்லா பொருளும் விலையேறும். மறுபடியும் யார் கடைசி கட்டமாக ஒருத்தனுக்கு அவனுக்கு உதவி போகணும்னு நினச்சாங்களோ அவனும் அதிக காசு கொடுத்து தான் அடுத்த நிலையான பொருளை வாங்க போகிறான். எனக்கு தெரிஞ்சு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்னு தெரியலை. மேபி பெக்யூலராக உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு மட்டுமா இது போச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல். சும்மா வைல்டாக எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட் மேலே சுமையும், அந்த சுமை திரும்ப டாக்ஸ்ன்ற பேரில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸாக நம்ம கிட்ட தான் வரும். நம்ம பாக்கெட்லேருந்து எடுத்து அப்படியே சுற்றி 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 நம்ம பாக்கெட்டுக்கே வரும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கேம்பிளிங் அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ இன்டைரக்ட் மணி அப்படி சொல்லிக்கலாம். ஸோ நம்ம காசே அப்படி சுற்றி 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 திரும்ப நமக்கே வரும். ஃபைன். ஒருவேளை இது உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஐம் ஹாப்பி அபவுட் இட். இது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான், ஒரு பொலிட்டிக்கல் வியூ காண்டி. ரைட், நம்ம திரும்ப கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடலாமா? கேம்லிங்னு சொன்னது தப்புப்பா. கமெண்ட்ஸில் யாராவது வந்து கதறிடாதீங்க, ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் அப்டேட்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இப்போ யாரை பார்த்துட்டு இருந்தோம்? ஃப்ரீ. பிஜேபி ஆல்ரெடி இப்போது மகளிர் உரிமை தொகை 1000 போயிட்டுருக்கு. இதை வந்து 2000 கூட்டுறோம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? பிஜேபி நாங்களும் மாதம் 2000 ரூபாய் உமன்ஸுக்கு தரோம். ஏன் பாஸ், நாங்களே சம்பாரிச்சுப்போம், நாங்களே வேலைக்கு போய்ப்போம் அப்படிலாம். நீ வீட்டிலேயே இரு, நான் கஷ்டம் என்னமோ. சரி ஃபைன். இதை கேட்டால் நம்மளை பைத்தியோன்றாங்க. நான் அரசியல்லாம் பேசலப்பா. ஓகே. ஸோ பிஜேபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா உமன்ஸை சப்போர்ட் பண்ண 2000 ரூபாய். ரைட்டு. வேலை வாய்ப்பை இன்னும் நல்லா உயர்த்தினா 10,000 ரூபாய் கூட அவங்க சம்பாதிக்கலாம். தட்ஸ் அப் டு தெம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வருஷத்துக்கு 3 எல்பிஜி சிலிண்டர்ஸ் ஃப்ரீயாக தரும். இதெல்லாம் வந்து அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்காங்க. அதே சேம் டைம் வந்து விஜயோட கேம்பெயினும் கொஞ்சம் செம்மையாக தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? நான் இப்போவும் சொல்கிறேன், நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, ஒரு சின்ன வியூ. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கடற்கடன் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ்குள்ளே போயிடலாமா? இப்போது இந்த யூஎஸ் ஈரான் இவங்க 2 பேரும் ஸ்பீச் நெகோசியேஷன் போனாங்கல்ல, அது கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட டெட்லாக். 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க, 2 பேரும் ஒரு முடிவே எடுக்கல, அதனால டெட்லாக் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இட்டாலி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அவங்களோட பிரைம் மினிஸ்டர், இட்டாலியோட பிரைம் மினிஸ்டர் யார்? ஜியார்ஜியா மெலோனி. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஃபென்ஸ் பேக்ட் வித் இஸ்ரேலை வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
ஓகே. ஸோ அதே மாதிரி என்னதான் டெஸ்பைட் யூஎஸ் பிளாக்கேஜ் போயிட்டு இருந்தாலும் இப்போதைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக ஆயில் டேங்கர்ஸ் மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. சப்ளை செயின் இப்போதைக்கு வந்து கான்ஃப்ளிக்ட்குள்ளே போல. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் டிஜ்பவுட்டி அப்படின்றது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒரு கண்ட்ரி. ஓகேவா, என்னது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒரு கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரியோட புது பிரசிடெண்ட்டாக யார் வந்து மறுபடியும் ரீஎலெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா இவர் தான், ஓமர் குலே. ஸோ இவரோட ஃபுல் நேம் வந்து இஸ்மாயில் ஓமர் குலே. இவர் வந்து 6வது டேர்மா, அதாவது கண்டினியூஸாக 6வது டேர்மா ஒரு ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி. டிஜ்பவுட்டி வந்து ஒரு ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிப்பா, சவுத் ஆஃப்ரிக்கன் சொல்லிட்டேன். ஸோ இவன் ஒரு ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி. இவனோட பிரசிடெண்ட்டாக வந்து இஸ்மாயில் ஓமர் குலே வந்து எலெக்ட் பண்ணப்படுறாரு. இவர் வந்து 6வது கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாக வந்து இருக்கார். ஓகேவா, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா அண்ட் மியான்மர் வந்து ஒரு எம்ஓ சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு புது ஸ்கூலை வந்து கட்ட போகிறாங்க. எங்கே அப்படின்னா நாபிடாவ், ஓகே, நாபியாவ் அந்த இடத்துல வந்து கட்ட போகிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா மியான்மரோட கேபிட்டல். ஓகேவா, ஸோ இதை வந்து யார் வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா சைட்லேருந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு அவரோட பேர் வந்து கிருத்திவர்தன் சிங், அவர் தான் சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாமா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே, செபி வந்து ஒரு மூணு ஐடி பிளாட்ஃபார்ம்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா சப்ஸ்காம்ஸ் 2.1. ஸோ இவன் வந்து யூனிவர்சல் லெவலில் டிஜிட்டல் கம்யூனிகேஷனுக்கான பிளாட்ஃபார்ம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் லான்ச் பண்ணியிருக்காங்க சைபர் செக் ஆடிட் கம்ப்ளையன்சஸ். ஸோ இது வந்து ஆடிட்டில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறதுக்காண்டி, அதாவது சைபர் டெக்னாலஜியில் வந்து என்ன சைபர் ஸ்கீம்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் ஒரு ஏஐ டிரைவன் பிளாட்ஃபார்மையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது மூணு யார் லான்ச் பண்ணால் செபி. ஸோ அதுக்கப்புறம் பேடிஎம் ஒரு லான்ச் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா பயோமெட்ரிக் யூபிஐ பிளாட்ஃபார்ம். ஸோ இது படி வந்து என்ன அப்படின்னா 5000 ரூபா வரைக்கும் பின்னு போடாமல் பயோமெட்ரிக் வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கார்டே இல்லாமல் ஏடிஎம்மில் காசு எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டும் யார் கொண்டு வந்திருக்கா, பேடிஎம். ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு பேங்கோட குரூப் ஐஎஃப்சியும் சிட்டி, அவங்க 2 பேரும் சேர்ந்து 1.6 மில்லியனுக்கு சவுத் ஆஃப்ரிக்கன் பிராண்ட் வந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அது என்ன பார்த்தலாமா. ஓகே, ஸோ ஐஎஃப்சி அப்படின்னா யாரா அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன். ஸோ அவங்களும் சிட்டி. ஸோ இவங்க வந்து யாரோடது அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கன் பிராண்ட். ஐஎஃப்சி சிட்டி இவங்க 2 பேரும் சேர்ந்து 1.6 பில்லியன் சவுத் ஆஃப்ரிக்கன் ரேண்டை வந்து எதுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா லோக்கல் கரன்சி ஃபினான்சிங்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட மார்க்கெட் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அடிவாங்க தான் செஞ்சுருக்கு. ஸோ 2% நியர்லி வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா ஆயில் ப்ரைஸஸ் ரைஸ் ஆகிருக்கிறதுனால. ஸோ அடுத்தது பார்த்துலாமா, அடுத்த ஒரு 2 பேர் வந்து எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. யார் அந்த 2 பேர் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஹச்யூடி அப்படின்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிட்டடும், அதுக்கப்புறம் என்பிசிசி அவங்களும் எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. ஸோ என்பிசிசி அப்படின்னா யார் அப்படின்னா நேஷ்னல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் லிமிடெட் தான் என்பிசிசி. ஸோ இவங்க 2 பேரும் எதுக்கு எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க, எங்கே சைன் பண்ணுறாங்க அப்படின்னா நியூ டெல்லியில் சைன் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு 2 விஷயத்துக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டெல்லியில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க பில்டிங்ஸை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஸோ அது எந்த ஏரியா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் கிராந்தி பவன் அப்படி சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் இருக்க லீஸ் ஹோல்ட் லேண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, அதை இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பெட்டர் ஆக்கிறதுக்கு ஒரு எம்ஓயு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்னொரு எம்ஓயு. ஸோ அதுக்கு அந்த எம்ஓயு வந்து அசட் மானிட்டைசேஷன் அண்ட் ஃபண்டிங்க்கு 2வது எம்ஓயு. ஸோ இந்த 2 எம்ஓயுமே வந்து எத்தனை வருஷத்துக்கு வேலிட் அப்படின்னா 2 வருஷத்துக்கு, ஒவ்வொரு வருஷமும் வந்து இது ரினிவல் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இந்தியாவோட ஜிடிபி ஃபார்காஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை இந்தியாவோட ஜிடிபி இன்னும் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 27க்கு
ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 6.5 சொல்லியிருந்தாங்க. இல்லை 6.9 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்படி யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங் பார்க்கலாமா. ஸோ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டோட பேர் என்ன அப்படின்னா யூனிவர்சல் சோஷியல் ப்ரொடெக்ஷன் இன் சேஞ்சிங் லேபர் மார்க்கெட். ஸோ இந்த ரிப்போர்ட் தான் அது. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் எவ்வளோ சேஃப்டி நெட் வந்து ப்ரொவைட் பண்ணுது அவங்களோட லேபர்ஸ்க்கு. இது என்ன பேசிஸில், மெட்டர்னிட்டியாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லை ஓல்டேஜாக இருக்கலாம், என்ன ஒரு திங்னாலும் ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்க லேபர்ஸ்க்கு என்ன மாதிரியான சேஃப்டி நெட்டை தராங்க அப்படின்றத பார்த்து அந்த கண்ட்ரிஸை வந்து ரேட் பண்ணக்கூடியது. ஸோ இதில் என்னென்ன ரேட்டிங்கிறத நம்ம பொறுமையாக பார்க்கலாம். இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மெமோயை படிக்கலாமா. டிடி நம்ம தூர்தர்ஷனும் ஐசிசிஆர் இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன்ஸ் ஸோ இவங்க 2 பேரும் ஒரு 3 வருஷத்துக்கு எம்ஓஏ சைன் பண்ணுறாங்க. எங்கே வச்சு அப்படின்னா நம்ம தூர்தர்ஷன் பவனில் வச்சு நியூ டெல்லியில் தான் இந்த எம்ஓஏ வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா கண்டென்ட் ரைட்ஸ் ஜாயிண்ட் பெர்பெச்சுவல் ஓனர்ஷிப் ஆஃப் கண்டென்ட் ரைட்ஸ் காண்டி. ஸோ இது வந்து எதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி அப்படின்னா இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சரை வந்து குளோபலி ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இவங்க வந்து ஓனர்ஷிப் ஆஃப் கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து யார் சைன் பண்ணாங்க அப்படின்னா தூர்தர்ஷனோட சைட்லேருந்து அவங்களோட டைரக்டர் ஜெனரல் தான் சைன் பண்ணுறாரு. அவரோட பேர் என்ன அப்படின்னா கே சதீஷ் நம்பூதிரிப்பதி. ஓகேவா, திரிபட். ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் கவுன்சில் ஆஃப் கல்ச்சரல் ரிலேஷன்ஸோட டைரக்டர் ஜெனரல் தான் சைன் பண்ணுறாங்க அவங்க சைட்லேருந்து கே நந்தினி சிங்லா. ஸோ இவங்க 2 பேரும் தான் இந்த எம்ஓஏ சைன் பண்ணுறாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்து சமிட்ஸ் பார்த்துடலாமா. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தாங்க. யூஎஸ்ஏல வாஷிங்டன் டிசியில் வச்சு ஒரு சமிட்டை வந்து இந்தியா ஹோஸ்ட் பண்ணுது. ஸோ அந்த சமிட் பேர் என்ன அப்படின்னா ஹியூமன் காஸ்ட் ஆஃப் டெரரிசம் தான். ஓகேவா. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பாலிசி மேக் பண்ணுறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா இன்னும் ஸ்ட்ரிக்டாக வந்து கவுண்டர் டெரரிசத்தை வந்து மெஷர் பண்ணணும். சோசியோ எக்கனாமிக் டேமேஜஸை வந்து குளோபல் லெவலில் டெரரிசம் காஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பற்றியெல்லாம் இதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பார்த்தலாமா. ஸோ இந்தியா உஜ்பெகிஸ்தான் ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து நடத்துகிறாங்க. அவனோட பேர் என்ன அப்படின்னா டஸ்லிக் 2026. ஓகேவா. ஸோ இவனோட 7வது எடிஷன் வந்து நடக்குது. ஸோ எங்கே நடக்குது அப்படின்னா நமங்கன் அப்படின்ற ஒரு இடத்துல நடக்குது. அது எங்கே அப்படின்னா டெர்மேஜ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நடக்குது. ஓகேவா. ஸோ இதில் இந்தியாவோட எந்த ரெஜிமெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னா மகா ரெஜிமெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் சைக்ளோன் 4. ஸோ இது வந்து நம்மளும் எஜிப்தும் சேர்ந்து நடத்துகிற ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ். ஸோ அதுலேருந்து இந்தியா வந்து டிபார்ட் ஆகி வந்துட்டுருக்கு. ஓகேவா. முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. சரி. ஸோ அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்துடலாமா. ஸோ நாசாவோட ஆர்டமிஸ் 2 வந்து அந்த மிஷன் வந்து முடிச்சிருச்சு. ஸோ அங்கே இருந்த க்ரூ பீப்புள்ஸ் வந்து இடத்துக்கு ரிட்டர்ன்டு ஆயிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த க்ரூவில் போனாங்க அப்படின்னா மொத்தம் 4 பேர். வாய்ஸ்மேன், க்ளோவர், காட்ச் அண்ட் ஹான்சன். ஸோ இவங்க 4 பேருமே வந்து லேண்ட் ஆகிட்டாங்க. அந்த கேப்சூல் வந்து எங்கே ஸ்ப்ளாஷ் ஆச்சு அப்படின்னா பசிபிக்கில் வந்து ஸ்ப்ளாஷ் ஆச்சு. ஓகேவா. ஸோ இப்போ ரெக்கார்டு இதில் என்ன பெரிய ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எர்த்லேருந்து ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப தூரம் போயிருக்காங்க அப்படின்னா இதான் வந்து ஃபாரஸ்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஹியூமன் ஃப்ரம் எர்த். ஓகேவா. ஸோ எர்த்லேருந்து நிலாவோட ஆர்பிட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து ரொம்ப தூரமான விஷயம். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஷிப் டு ஷிப் கால் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் இவங்க அங்கே இருந்தப்பவே வந்து நாசாவுக்கு வந்து வீடியோ கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு 2 ஷிப்ஸ்க்கு நடுவில் வந்து கால் போயிருக்கு. ஸோ ஒன்று வந்து ஓரியன் கேப்சூல், அதுக்கப்புறம் வந்து ஐஎஸ்எஸ். ஸோ இவங்க 2 பேர் கூட வந்து இவங்க வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து எர்த்தை தாண்டின ஷிப் டு ஷிப் காலாக வந்து இது வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓகேவா. அதுக்கப்புறம் நேற்றே படித்தது தான் ரொமானியா நேஷ்னல் பார்க். அது எங்கே இருக்குது அப்படின்னா அஸ்ஸாமில் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு புது கீக்கோ ஸ்பீசிஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கீக்கோன்னா என்ன அப்படின்னா பள்ளி ஓணன் அந்த வகையை சேர்ந்தது தான். ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னா சிக்டோடாக்டிலஸ் ரைமோனோஎன்சிஸ். ஓகேவா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு ஆன்டி கேன்சர் பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஹெர்பல் ஃபார்முலேஷனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை யார் யூஸ் பண்ணுறா தெரியுமா? கோனக் ட்ரைப் ஆஃப் நாகாலாந்து. ஸோ நாகாலாண்டில் இருக்க கோனக் ட்ரைப் பீப்புள் வந்து ஒரு ஹெர்பல் ஃபார்முலேஷன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து ஆன்டி கேன்சர் பொட்டன்ஷியல் இருக்கிறத அதில் வந்து ஆன்டி கேன்சர் பொட்டன்ஷியல் இருக்கிறத வந்து
சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த ஸ்போர்ட்ஸ் போகலாமா? 2026 ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா கஜகஸ்தானில் நடக்குது. நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதில் யார் யார் ரேங்கிங்னு பார்த்தோம் அப்படின்னா ஈரான் தான் டாப்பில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா எத்தனாவது பொசிஷனில் இருக்குன்னா 5வது பொசிஷனில் இருக்குது. எத்தனை மெடல்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னா 17 மெடல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வந்து நடந்துச்சு. அது எங்கே அப்படின்னா மங்கோலியாவில் நடந்திருக்கு. ஸோ இதில் யார் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னா கஜகஸ்தான் வந்து டாப் ஆயிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தது ரெஸ்லிங்கு, இப்போ பார்க்குறது பாக்ஸிங். ஓகே. ஸோ இதில் வந்து இந்தியா வந்து எத்தனாவது பொசிஷன் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2வது பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. 16 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வைபவ் சூரியவன்சி. ஸோ இவர் வந்து ஒரு கிரிக்கெட்டர். இந்தியாவிலே வந்து ரொம்ப யங்கஸ்ட் கிரிக்கெட்டர். இவருக்கு எத்தனை வயசு அப்படின்னா 15 வயசு தான் ஆகுது. ஸோ இவர் வந்து எதில் வந்து இடம்பெற்றிருக்காரு அப்படின்னா T20 இன்டர்நேஷ்னல் டூர் ஆஃப் அயர்லாண்டுக்கு வந்து இவர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காது. அதாவது T20 இன்டர்நேஷ்னல் டூர் ஆஃப் அயர்லாண்டுக்கு போகிறப்போ வந்து இந்தியன் டீமில் வந்து இவர் வந்து அந்த அயர்லாந்து T20 வந்து ஆட போகிறாரு. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி யார் இந்த யங்கஸ்ட் எவர் அப்படின்றத வச்சுருந்தாங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து வச்சுருந்தாரு. ஸோ அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் டிபியூட்டை வந்து 16 வயசில் ஆடினார். இப்போ வந்து அந்த ரெக்கார்டை வந்து யார் பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வைபவ் சூரியவன்சி தான் பிரேக் பண்ணியிருக்காரு. 15 வயசில் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்குள்ள வராரு. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கால்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ரோரி மெக்ராய். ஸோ இவர் வந்து மறுபடியும் வந்து மாஸ்டர்ஸை வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து என்ன டோர்னமெண்ட்டை இவர் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்னா 2026ஓட மாஸ்டர் டோர்னமெண்ட்டை வந்து வின் பண்ணியிருக்காரு. இவர் என்ன கேம் அப்படி பார்த்தீங்கன்னா கால்ஃப். ஸோ இதில் இந்த விக்ட்ரியில் என்ன ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னா இது வந்து ஒரு பேக் டு பேக் விக்ட்ரி. ஸோ அப்படின்னா என்ன, போன வருஷம் 2025லையும் இவர் தான் வின் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ கால்ஃபில் இந்த மாதிரி அடுத்தடுத்த வருஷங்களில் தொடர்ந்து ஒரே மனுஷன் வின் பண்ணுறது ரேராக நடக்குது. இதுக்கு முன்னாடி 3 பேர் வந்து இதை பண்ணியிருக்காங்க. 1965 to 66 வந்து ஜாக் வந்து அப்படி ஒருத்தர் வின் பண்ணியிருக்காரு. அப்புறம் நிக்குன்னு ஒருத்தர் 1989 1990 2 வருஷத்தை தொடர்ந்து வின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் டைகர்னு ஒருத்தர் வந்து 2001 2002 வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் பேக் டு பேக் கால்ஃப் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு 2026 மாஸ்டர் டோர்னமெண்ட்டில் வந்து வின் பண்ண ரோரி மெக்ராய் தான் வந்து போன வருஷமும் வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேக் டு பேக் விக்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹானர்ஸ் யார் அப்படின்னா 2026 வில்சன் கிரிக்கெட்டர் அல்மனாக் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ வில்சன் கிரிக்கெட்டர் அல்மனாக் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தீப்தி சர்மாவை லீடிங் உமன் கிரிக்கெட்டர் இந்த வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான் அபிஷேக் சர்மாவை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லீடிங் T20 கிரிக்கெட்டர் இந்த வேர்ல்டு. ஸோ இவங்க வந்து உமன் கிரிக்கெட்டர், இவர் வந்து T20 கிரிக்கெட்டர் அப்படி வந்து இந்த வேர்ல்டுன்னு வந்து இவங்க 2 பேரையும் வந்து நேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துடலாமா? ஓகே. பீகார் சீஃப் மினிஸ்டராக யார் வந்திருக்கா? சம்ரித் சௌத்ரி. ஓகேவா? சீஃப் ஆஃப் ஆர்மி ஆஃப் ஆஸ்திரேலியாவை வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃபீமேல் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்னா சுசன் சோலே. ஸோ அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் டிஜிபவுட்டி யார்? இஸ்மாயில் ஓமர் குலே. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சென்ட்ரல் ஆயுர்வேதா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து இன்ஸ்டியூட் தான் ஃபஸ்ட்டு CCRAS இன்ஸ்டியூட் டு ரிசீவ் ஐஎஸ்ஓவா அக்ரிடியேஷன். ஓகேவா? ஸோ ஐஎஸ்ஓவோட கிளினிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து அக்ரிடியேஷன் வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் ஆயுர்வேதா ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து வாங்கியிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த CCRAS அப்படின்னா என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ். ஓகேவா? ஸோ ஆர்பிட்ரி பார்த்தோம் அப்படின்னா ஆஷா போசல். ஸோ இவங்க வந்து ஒரு லெஜெண்டரி பிளேபேக் சிங்கர். ஸோ இவங்க வந்து பத்ம விபூஷன்லாம் அவார்டு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12,500 சாங்ஸ் வந்து இவங்க வந்து பாடியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து 92 வயசு. இவங்க ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் அந்த மாதிரிலேருந்தே பாட ஆரம்பிச்சிருப்பாங்க போல். 8 டிகேட்ஸ் கிட்டத்தட்ட 80 வருஷங்களாக பாடிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் யார் அப்படின்னா ஒரு மகாவீர் சக்கர் அவார்டி, அப்புறம் கால்கில் வார் ஹீரோ. ஸோ இவரோட நிக்நேம் என்ன அப்படின்னா த லைன் ஆஃப் லடாக். ஸோ அவரோட பேர் என்ன அப்படின்னா ஷோனம் வாங்சக் வந்து அவரோட 61 வயசில் வந்து இறந்துட்டார். ஓகேவா?
ஸோ இவங்க 2 பேர் தான் இன்றைக்கி ஆர்பிட்ரரிஸில். ஸோ அதுக்கப்புறம் நேஷ்னல் டேஸ் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் சேஃப் மதர்ஹுட் டே April 11 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி அப்படின்னா மெட்டர்னல் ஹெல்த் கேரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி. எல்லாரும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைய எல்லாரும் பார்த்துப்பாங்க. எத்தனை மதர்ஸை வந்து டேக் கேர் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் கேர் தேவை அப்படின்றத வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டியும். ஸோ டு ரிடியூஸ் மோர்டாலிட்டி ரேட்ஸ் பட் ஒரு சைல்ட் பர்த்தில் இருக்கக்கூடிய மதரோட மோர்டாலிட்டி ரேட்ஸை ரிடியூஸ் பண்ணுறதுக்கான கேம்பெயின் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு வேறு என்ன டே இன்டர்நேஷ்னல் லெவல்லன்னு பார்த்தா அப்படின்னா இன்னைக்கு இல்லை, April 11, ரெண்டுமே April 11 தான். ஸோ April 11 என்ன இருக்குது அப்படின்னா வேர்ல்டு பார்க்கின்சன் டே. ஓகேவா? ஸோ இதை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க April 11. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 1000 ரோமன் ஆர்டிஃபேக்ட்ஸை வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு சுவிட்சர்லாண்டில் இருக்க ஒரு லேக்கில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த லேக்கோட பேர் நியூச்சேட்டல். ஸோ இந்த லேக்கில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆர்கியாலஜிஸ்ட். ஓகேவா? ஸோ இது என்னத்தை வந்து நமக்கு வந்து சொல்லுது அப்படின்னா ஏன்ஷியன் ட்ரேட் ரூட்ஸ் வந்து ரோமன் இன்ஜினியரிங்ஸ் அங்கே வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்றத சொல்லுது. ஓகேவா? ஓகே, அடுத்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இந்தியாவிலேயே டிசீஸ்டு பீப்புள்ஸோட ஆர்கன் டொனேஷனில் டாப் ரேங்க்ல இருக்குது. ஓகேவா? ஸோ இந்தியாவில் இறந்து போன மனிதர்களோட உடல் உறுப்பு தானத்துக்குன்னு ஒரு பட்டியல் இருக்குது. ஸோ எந்த ஸ்டேட் நிறையா பண்ணுது, எந்த ஸ்டேட் சூப்பராக பண்ணுது, அந்த மாதிரி பட்டியலில் இருந்தவர்களோட உடல் உறுப்பு தானத்தில் வந்து ஹையஸ்ட் ரேங்கை யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு தான். ஓகே, குட் திங். ஸோ அதுக்கப்புறம் எக்கனாமியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட் இப்போ இந்தியாவோட ஜிடிபின்னு பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளோட தமிழ்நாடோட ஜிடிபி எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 6.9% தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நிறையா பேசிட்டோம். எனிஹோ ஃபைன், இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி படிச்சுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பை கைஸ்.